சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஜூன் மாதத்தில் குரு பகவான் வந்தார் ராவண மாவண்டா தன்ன அந்த மாதிரி 12ஆம் இடத்துல குரு பகவான் மாதம் மட்டும் அஷ்டம சனிலேருந்து விடுதலை. அதை குரு பகவான் பார்த்துறதுல குரு பயிற்சியிலே நாங்கள் பார்த்துட்டோம் சார். ஓகே விட்டுருங்க. இதை தாண்டி உங்களுக்கு என்ன பெரிய செவ்வாய் பகவான் 10ல் இருக்கிறார். இதை பார்த்து இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ பிரச்சனை பார்த்தீங்களா எங்கே வருது அப்படின்னா 10ஆம் இடத்திலே செவ்வாய். இவன் ஒரு ஆள் போதும் உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு. இவ்வளோ நேரம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஜூன் மாதத்தில் குரு பகவான் வந்தார் ராவண மாவண்டா தன்ன அந்த மாதிரி 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார். இனிமேல் உங்களுக்கு என்னங்க சந்தோஷம்தான். வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க. சிம்மராசிக்காரர்களாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. சார் எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன். கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன ஆகும்? கடன் அடைக்க போகிறீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு பிரச்சனை, ஆனவனுக்கு கடனப்படா தீருங்கிற பிரச்சனை. ஸோ இப்போது 12ஆம் இடத்து குரு பகவான் சுப செலவுகளை தருகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த நேரத்தில் தான் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். என்னென்னா இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வீடு கட்டுற யோகத்தை கொடுத்துருவார். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, உங்களால் முடியுமான்னு தெரிஞ்சுட்டு கேட்டுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கிற வீடு வண்டி வாசல் எல்லாத்தையும் விற்றுவிட்டு ஒரு வீடு கட்டுவாங்க. கடைசியாக எதுக்கிட்ட அதை கட்டினேன், அங்கே போய் சும்மா உட்காந்துருப்பாங்க இஎம்ஐ கட்ட முடியாமல். ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்படும். உண்மையிலேயே உங்களால் முடிஞ்சால் வாங்குங்க, இல்லை அமைதியாக இருங்க. 12ஆம் இடத்து குரு பகவான் சுப செலவுகளை கொடுக்க தூண்டிக்கிட்டே இருப்பார். நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம் முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லை விட்டுருங்க. ஸோ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 4ஐ பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய வீடு வண்டி வாசல். திரும்பவுமா? ஆமாம், திரும்பவும் அதே தான் பார்க்குறார். உயர் கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன் சொல்லுது. அப்போது சில பேர் ஜெர்மனில் போய் படிக்கணும், ரஷ்யாவில் போய் படிக்கணும், இந்த போன்ற எண்ணங்களுடையவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் ஃபாரின் போய் படிக்கின்ற யோகங்கள் உங்களுக்கு வருகிறது. அது மட்டுமா, 4ஆம் இடம் என்பது காரு. அப்போது உங்களுக்கு கார் வாங்குகிற யோகம். அது என்னமோ தெரிலைங்க, உங்களுக்கு இன்கம் வருதோ இல்லையோ, ஆனால் இன்கமிங்கே கிடையாது, ஒன்லி அவுட் கோயிங் தான். எல்லா செலவு தான். அது ஒன்லி பிராண்டாகவே செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இதை விட சிறந்த நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, குருஜி எனக்கு குபேர சம்பத்து யோகம் இருக்கா, குருஜி எனக்கு இந்த மாதிரி யோகம் இருக்கா, அந்த மாதிரி யோகம் இருக்காலாம் கேட்குறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 6 பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். கடன்லேருந்து விடுதலையான உங்களுக்கு போதாதா? அதை உங்களுக்கு தராரு. அதே மாதிரி இந்த மாதம் மட்டும் அஷ்டம சனிலேருந்து விடுதலை. அதை குரு பகவான் பார்த்துறதுல குரு பயிற்சியிலே நாங்கள் பார்த்துட்டோம் சார். ஓகே விட்டுருங்க. இதை தாண்டி உங்களுக்கு என்ன பெரிய ஸ்பெஷல்னா, இந்த குருவோடு சேர்ந்த சுக்கிரன், அசுரகுரு சுக்கராச்சாரியார், தேவகுரு பிரகஸ்பதி 2 பேருமே 12ல் இருக்காங்க. இந்த சுக்கிரன் யார்? 3-10 கூடிய தொழில்காரகன். இவன் போய் 12ல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது நீங்கள் ஹேய் இதை பார்த்து ஹேய் டீச்சர் யூனோ சொல்லிட்டு மீ கோயிங் மேன் ஆஸ்திரேலியா அதெல்லாம் பண்ணுவீங்க. ஒரே படம் தான். என்னது நம்ம சுந்தரேசனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருச்சா, ஏன் கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபாரின் போகிறது. சுக்கிரனும் குருவும் சேர்ந்தால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்ததாக புதாதித்ய யோகம்னு பேர். 2 கூடிய புதனும் உங்களுக்கு ராசிநாதன் சூரியனுமாக சேர்ந்து 11ல் இருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்துல இவங்க 2 பேரும் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த புதாதித்ய யோகத்தினால வக்கீலாக இருக்கிறவங்களாம் சூப்பராக இருக்க போகிறீங்க. வக்கீலாக யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு அடி தூள் சூப்பராக இருக்க போது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம்லாம் கிடைக்கும். டாக்டராக இருக்கிறவங்களுக்குலாம் பொற்காலம். நீங்கள் டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நன்னடத்தினால சில பேர் சொல்லுவாங்க நல்ல ஆசிரியர் மாதிரி நன் மருத்துவர்லாம். இப்போ அது போன்ற விஷயங்கள் பட்டங்கள் எல்லாம் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் 10ல் இருக்கிறார். இதை பார்த்து இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ பிரச்சனை பார்த்தீங்களா எங்கே வருது அப்படின்னா 10ஆம் இடத்திலே செவ்வாய். இவன் ஒரு ஆள் போதும் உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு. இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருந்தது. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்போது தேவையில்லாமல் இந்த சண்டை போடுற பழக்கம் இது வந்துடும். நன்றாக புரிந்து கொள்ளணும். செவ்வானாலே சண்டைக்காரன். இந்த செவ்வாய் 10ல் இருந்தால் அது ருச்சக யோகமாக கருதப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு அவன் பாதகாதிபதி. இவன் போய் 10ல் இருக்கக்கூடாது. அப்போ இருந்தால் என்ன ஆகும்னா, பாஸ்கிட்ட போய் கேள்வி கேட்குறது. எங்களுக்கெல்லாம் இவ்வளோ வேலை சொல்கிறீங்களே, உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறது.
மீட்டிங்கில் போய் பேசுறது. இப்போ நம்ம கம்பெனி நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும், முதல்ல நீ வேலையை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒரு கருத்தை சொல்லி வச்சுருவீங்க. அதனாலே உங்கள் வேலைக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் போன்ற விஷயங்கள் ஏற்படும். 10ஆம் இடத்துல செவ்வாய் வரக்கூடாது. கை நீட்டுறது, அடிதடி சண்டை, வேலை இடத்துல பிரச்சனை, அதெல்லாம் ஏற்படும். ஒர்க் பண்ணுறப்போ ஜாக்கிரதையாக ஒர்க் பண்ணுங்கள். நம்ம வேலைக்கு தான் வந்திருக்கோம், இது நம்ம வீடு கிடையாது அப்படிங்கிறத சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் சண்டை போடுவாங்க. சாமி மேலே சத்தியம் பண்ணுறா, இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் நீ கையெழுத்து போடலன்னு சாமி மேலே சத்தியம் பண்ணு. குழந்தை மேலே தட்டி, நம்ம வேலைக்கு தான்ப்பா வந்திருக்கோம், நீ ஏன்டா இவ்வளோ சென்சிட்டிவாக எடுத்துக்கிற, அந்த மாதிரிலாம் தேவையில்லாத உணர்வுபூர்வமாக சண்டைகள்லாம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். பிஸ்னஸ் வேறு, பர்சனல் லைஃப் வேறு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல நமக்கு வரணும். அதுக்கெல்லாம் சில நாட்கள் ஆகும். அதை செவ்வாய் பகவான் 10ல் அமர்ந்து சண்டையை போட்டுவிட்டு யாரையாவது ஹர்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வேலைக்கு போனோமா ஃபார்மலாக என்ன நடந்துக்கணுமோ அது நடந்துக்கணும், அவ்வளோதான். நமக்கு எப்பயுமே குவாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனை பார்த்தா வேலை பார்க்காதவங்க மாதிரியே தோணும். ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு குவாலிட்டியை பார்த்தா வேலை பார்க்காதவங்க மாதிரியே தோணும். நீங்கள்லாம் கம்பெனிக்கு வேஸ்ட்டு, உங்களுக்குலாம் தண்டத்துக்கு சம்பளம். நீங்கள் குவாலிட்டியில் இருக்கிறவனை போய் கேட்டு பாருங்கள், விட்டு கொடுக்க மாட்டாங்க. ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க எல்லோரும் திட்டுவாங்க. ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க எல்லாம் வெறும் சும்மா வந்துட்டு போகிறாங்க, நாங்கள் தான் தாரக மந்திரம்னு ஃபாலோ பண்ணுறோம். அவங்கள போய் கேளுங்க, சும்மா இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறதுலாம் ஒரு வேலையாம்பாங்க. ஹெச்ஆரில் இருக்கிறவங்க பிஆரை மதிக்க மாட்டாங்க, பிஆரில் இருக்கிறவங்க இஆரை மதிக்க மாட்டாங்க, இவங்க எல்லாரும் ஃபினான்ஸை மதிக்க மாட்டாங்க, ஃபினான்ஸ் இவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுங்களில் முதல்ல ஒற்றுமை இருக்கா? ஸோ இந்த கிளாஷஸில் ஈகோ கிளாஷ் வருதுன்னா அமைதியாக விட்டு கொடுத்து போங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது இருக்கிறோம் என்றால் எங்கேயோ ஒரு மண்புழு அந்த இடத்துல அங்கே மண்ணில் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கு. எங்கேயோ ஒரு இங்கே இருக்கும் கழிவுகள் எல்லாம் ஏதோ ஒரு மிருகம், பன்றி போன்ற ஏதோ ஒரு விஷயம் இங்கே சுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ பட்டாம்பூச்சி, எங்கேயோ லார்வா, எங்கேயோ ஒரு தவளை, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இந்த இடத்துல உயிரோடு இருக்கோம். நாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம்னா அதுக்கு எல்லாருமே துணைங்கிறது நமக்கு என்றைக்கு புரிஞ்சிருச்சோ அன்னைக்கு எல்லார் வேலையும் உன்னதமானதுங்கிற அறிவு வரும். பணிவன்புடன் எல்லோரையும் இப்படி மதிக்க பழகுங்க, எல்லாரையும் மதிங்க. டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொருத்தரும் பெரிய ஆள் தான், சரிப்பா நீ பெரிய ஆள் தான்ப்பா விடுப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிருங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நாடி அதிகம், நீங்கள் வேறு சிம்ம ராசி, அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க. டோன்ட் டேக் திங்ஸ் இன்டு பர்சனலி. ஆஃபீஸ் இஸ் ஆஃபீஸ், பர்சனல் லைஃப் இஸ் பர்சனல் லைஃப். அந்த தெளிவு இருந்தால் போதும். கீழே போயிட்டு இந்த நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கிற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற ஜூன் 14 மகா ரூபகலம் நடக்கவிருக்கிறது. விஷ்ணுமாயாவிற்கு போரூர் சரிதா மஹாலில் எங்கிருந்தாலும் திரளாக வாங்க. ராம்ஜி சுவாமிகள் என்னும் இன்ஸ்டாகிராமில் என்னுடைய பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு, ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.